ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூஷன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஸ்பைசியான சன்னா மசாலா கிரேவி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 5லேருந்து 6 முந்திரி. இப்போ இதை நல்லா வறுத்துட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்னதாக 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஏற்கனவே ஃப்ரை பண்ணி தான் அரைச்சிருக்கோம், அதனால் 1 நிமிஷம் வதங்கினா போதும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு முக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை முக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ மூக்கடலைக்கு 3 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணி குக்கரை மூடி வச்சிடலாம். 5லேருந்து 6 விசில் வரட்டும், அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது, திக்காக ரெடியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you.